அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கை திருநாட்டிலே தேச பொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் விடயம்தான் அர்ஜுனா என்று சொல்லுவர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டாக்டர் இல்லை, மனுஷன் தலையும் மாட்டு மூளையும் படைத்த அர்ஜுனா. அவரை நீங்க டாக்டர் என்ற பெயரை சொல்லி கேவலப்படுத்த வேண்டாம் மற்ற டாக்டர்மார்களை. அவர் ஒரு டாக்டர் செய்கிற வேலைகளை அவர் செய்யவில்லை. ஒரு தீவிரவாதி, ஒரு இனவாதி, இந்த நாட்டிலே முரண்பாடுகளை உருவாக்கினவன். அதே போல ஒரு தீவிரவாதி லிஸ்டில் இருக்கவன் தான் அர்ஜுனாங்கிறவன். அவன் ஒரு டாக்டர் அல்ல. ஏன் காரணம் என்றால் உள்ளுக்கு இருக்கவன் வெளியே இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு காமெடி பீஸ், காமெடி போல நடிச்சுக்கொண்டு இந்த யூடியூப்லையும் பேஸ்புக்லையும் பிரபலமாகி பாராளுமன்றம் நுழைஞ்சி இன்றைக்கு இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஊர்வாதத்தையும் தூண்டிக் கொண்டிருக்க ஒரு காமெடி பீசிக்கான பதிவு தான். உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் MMDA எனப்படுகிறது 1951 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த MMDA ஆக்டின் படி 12 வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம். ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய ஃபைசல் முஸ்தபாவினுடைய கோரிக்கை. அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை. இரண்டாவது விடயம், முஸ்லிம்களுடைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறது, ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார், ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும். ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ், முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். என்னுடைய அவருடைய கலாச்சாரம். ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அடே அர்ஜுனா, காமெடி பீஸ், நீ பேசிக்கொண்டிருக்கா என்ன முஸ்லிம் சமுதாயத்தின் கலாச்சாரம், முஸ்லிம்கள் சிறு வயதில் திருமணம் செய்யற சட்டத்திட்டத்துல மாற்றம் செய்யணும் என்று நீ பேசிக்கொண்டிருக்கா. உனக்கு எங்கட சட்டத்திட்டத்தில் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஒரு செக்குலக்கனி. அதால நீ கொஞ்சம் ஓரமாக இருக்கணும். எங்கட சமுதாயத்தில் எங்கட சட்டத்திட்டங்கள்ல கை வைப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒன்ற குடும்பத்துல, ஒன்ற ஊர்ல, ஒன்ற மண்ணுல உங்களோட மக்களுக்குரிய பிரச்சனையை பாடுறா. உன்ன பாராளுமன்றம் அனுப்பின அந்த மக்கள் என்னது கண்டா ஏதோ நீ நல்லது செய்வாண்டு உன்னை கொண்டு காமெடி பீச கொண்டு பாராளுமன்றம் அனுப்பிருக்கி. சரி அர்ஜுனா, உங்களுக்கான பதிவு இது. நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நீ வந்துகிட்டு பெண்ணை பத்தி பேசுறியா? உனக்கு என்னடா தகுதி இருக்கு பெண்ணை பத்தி பேசுறதுக்கு? பெண்ணை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? ஏன் காரணம் என்றால் நீ ஒரு சின்ன பெண்ண, உனக்கு பாப்பாக்கு மகளுக்கான வயசுல உள்ள பெண்ணை திருமணம் செய்யறன் என்ற பேர்ல அவளை கூட்டி திரிகிறா. தங்கம் தங்கம், வைரம் செல்லம் என்று கூட்டி திரிகிறா. காமெடி பீஸ் அதுல ஸ்டோரியை சொல்றேன். ஒருவன் திருமணம் செய்வதற்காக வேண்டி பணம் செலவழிச்சு லவ் பண்ணி திருமணம் செய்ய போற நிலைமையில இருக்கும் பொழுது உனக்கிட்ட அந்த பெண் வந்து சில உதவி கேட்ட நேரம் அந்த பெண்ணை நீ வீட்டிலே, அந்த பெண்ணை வாகனத்தில் ஏற்றி கொண்டு 9 மணி நைட் 9 மணிக்கு அவனுக்கு கோல் அடிக்கா என்னோட தான் இருக்காள் அந்த பெண், அப்ப எல்லாம் முடிச்சிருப்பேன் என்று நீயே சொல்றா. ஒன்ற வாய் முறைப்பாடும் பாக்கு முறைப்பாடும் சொல்றா தங்கத்தை. அப்படி சொல்லி போட்டு அவன் அழுறான், கத்துறான். இன்னொருவன் பொண்டாட்டிய, திருமணம் செய்யாமலுக்கு முடிக்க போன பொண்டாட்டிய நீ எடுத்து கோடின ஒரு கலிசர பங்கோடி வலிசல். இந்த வலிசல் நீ நாட்டுக்கு நல்லது செல்ல வரையடா கலிசர மறையா மக்கள் விமர்சனம் செஞ்சதுக்கு பிறகு சொல்றான் இந்த கலிசரை எப்படின்னா அது மகளுக்கு சமன், தங்கச்சிக்கு சமன். டே தங்கச்சி ஒரு ரூமுக்குள்ள வச்சுக்கிறிக்கலாமடா, ஒரு வண்டிக்குள்ள கூட்டிட்டு போகலாமடா? டே ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருப்பதே ஒரு ஹராம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருப்பது ஒரு தேவையில்லாததை தூண்டும். அதுக்காக தாண்டா இங்க இஸ்லாம் வரையறை சட்டம் அழகான முறையில காட்டி தந்திருக்கு. இஸ்லாத்திர சட்டங்கள் டைப் பண்ணி வச்ச காரணத்தினால் தாண்டா ஒரு பயம் ஒன்றிருக்கு. ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு பயம் ஒன்றிருக்கு. கட்டுப்பாடு கலாச்சாரம் பின்பற்றி வாழ்றார்கள். அப்படி இல்லாமலுக்கு உங்களை போல சும்மா எவரும் கூட்டி போகலாம். ஒன்ன போல தங்கத்தை வச்சுக்கிறிக்கலாம், தாத்தாவை வச்சுக்கிறிக்கலாம், மச்சியை வச்சுக்கிறிக்கலாம், அத்தானை வச்சுக்கிறிக்கலாம், யாரும் கேட்கலாண்டு ஒன்ன போல விட்டிருந்தா இஸ்லாம் எல்லாம் நடந்திருக்கு. இஸ்லாத்துல சில வழிமுறைகள், ஒரு இறுக்கமான சட்டம் இருக்க காரணத்தினால்தான் மக்கள் பயப்படுற. அதால ஒரு கல்யாணம் திருமணம் முடிப்பதுக்கு இஸ்லாத்துல திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள்ல முழு அனுமதியை எடுத்து தாண்டா
இஸ்லாம் திருமணம் முடிச்சு கொடுக்க சொல்லிக்கு. அதே போல இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய போறோம் என்றால் அந்த பெண்ணிட்ட போய் கேட்பாங்க, நீங்க திருமணம் முடிப்பதுக்கு வேற ஓகேயா, ஓமண்டதுக்கு பிறகுதான் திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. வேற உங்களோட பாப்பாட எங்கட பாப்பாட மத்தவண்ட பாப்பாட பைபோஸ் தான் நம்ம திருமணம் முடிக்கிற இல்லடா. விளங்கிச்சா? மனுஷந்தலை மாட்டு மூளையும் படைச்ச அர்ஜுனா, இதை நீ தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பெண் பருவ வயது அடைஞ்சா தாண்டா திருமணத்துக்கே தயார். ஒரு பெண் பருவ வயது அடைகிறதுக்கு 13-14 வயதாகும். அதுக்கு பிறகு அவர் திருமணத்துக்குரிய தயாரான நிலைமைக்கு வருவார்கள். அப்படி வந்த போது சில அவர்கள் தவறான பாதையில அவர்களுக்கு உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒன்னப்பல அந்தந்த ஆம்பளையோட போய் பெண்களோட போய் தவறான பாதையில போகாமலுக்கு உங்களுக்கு திருமணத்துக்கான வயது வந்தால், திருமணம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்றதுக்காக தான் இஸ்லாம் இலவாக ஆக்கி வச்சிருக்கிறது. சரியாரு? நீ சொல்றா ஒரு லோயர் பெண்மணி பேசினதுக்கு சொல்றா உங்களோட பாப்பா உங்களோட அம்மாக்கு எத்தனை பாப்பா, உங்களோட அம்மா எத்தனை அம்மா அப்படி என்றெல்லாம் பேசுறாள்வா. அடே கெரியா, நீ புரிஞ்சு கொள்ளணும். ஒன்ற அம்மாட்ட போய் கேள், நீ எத்தனை பாப்பா உனக்கு இருக்கண்டு. ஒன்ற அம்மாட்ட போய் கேள், ஒன்ற அம்மாட்ட போய் கேள் உனக்கு எத்தனை பாப்பா இருக்கண்டு. ஏன் காரணம் என்றால், நீ வந்துகிட்டு ஒழுங்கான குடும்பத்தில கௌரவமான குடும்பத்தில நீ பிறந்திருந்தால் இப்படி ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிக் கொண்டே தங்கம் ஓட்டு மறையா இப்ப கைவிட போறேடா கலிசர. நீ ஒரு பெண்ணுமானும் தனிச்சு ரூம்ல இருந்தா என்ன நடக்க வேண்டியது தெரிந்தாடா கலிசர வங்கோடி வலிசல். அப்ப நீ ஒழுங்கான குடும்பத்துல பிறந்த நீயாடா. அதுக்கு ஒன்று அம்மாட்ட போய் கேள் உனக்கு எத்தனை அப்பனண்டு. விளங்கிச்சா? அம்மாட்ட கேட்டா செல்லுவா. ஆறுக்காருக்கு கூட போய் வந்துட்டு அம்மாட்ட கேட்டா செல்லுவா. கலிசர நீ செல்றா வந்துகிட்டு மத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்ண வரையா பங்கோடி வலிசல். நீ வந்துகிட்டு பாராளுமன்றத்திலேயே உனக்கு குருட்டு சான்ஸ் கிடைச்சி சும்மா ஒன்றும் தெரியாத மோடையன்கள் ஒன்ன பாராளுமன்றம் அனுப்பின. ஏன் காரணம் என்றால் சில டயஸ்போராக்கள் வெளிநாட்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு இயலாது, அவர்களுக்கு குரல் கொடுக்க முடியாது, அவர்கள் தீவிரவாத லிஸ்டில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உனக்கு பணத்தை போட்டு ஒன்ன பாராளுமன்றம் அனுப்பினா அவர்கள் எழுதி தந்ததை நீ பேசுறதுக்கு போயிருக்கா. அப்ப மோடையா அவர்கள் எழுதி தரத்தை நீ சரியா பேசிக்கணும். எங்கட சமுதாயத்தில் இழுத்துக்கப்படா, இழுத்த உடனே வெச்சு செய்யும் கெரி டோக் போடப்படா. சரியா? கெரியா? அடுத்தது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ போடுற ஜட்டி, தங்கம் போடுற ஜட்டி, நீ போடுற சரியா, நீ போடுற ஜட்டில இருந்து நீ குடிக்க தண்ணி பொறுக்க டயஸ்போராக்கள் உனக்கு வெளிநாட்டுல இருந்து பிச்சை போடுற அந்த பிச்சை எடுத்து வாழ்ற கலிசர நீ வந்துகிட்டு இந்த சமுதாயத்தை பத்தி பேச வந்திருக்கேடா, எங்களை பத்தி பேச வந்திருக்கேடா கலிசர. நீ உழைச்சி திங்க நீடா. நீயே வந்துகிட்டு சோசியல் மீடியாவில் பிச்சை எடுத்து அவனை காட்டி இவனை காட்டி காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து பிச்சை எடுத்து வாழ்ந்து சிலவண்ட எதிரிகளை சம்பாதிச்சு நல்லவனை கெட்டவனாக்கி கெட்டவனை நல்லவனாக்கி பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்க பிச்சைக்கார பையன் நீ. அப்ப அந்த டயஸ்போராக்கள் உனக்கு ஜட்டி பண்றதிலிருந்து போடுற சாப்பிடுறதிலிருந்து எல்லாத்துக்கும் பணம் போடுறார்கள். அவர்களுக்காக வேண்டி அவர்கள் எழுதித்தாரத்தை நீ பேசுறா போய். விளங்கிட்டடா? நீ ஒழுங்கான ஆளண்டா, ஒரு பாராளுமன்றத்துக்கு போன தகுதியான ஆளண்டா, நீ என்ன எங்கிரிக்கணும் தெரியுமாடா? மோடையா எப்படி பேசணும் தெரியுமாடா? ஒன்ன வாக்கு போட்டு அந்த சாவகாச்சேரி ஜாழ்ப்பாணத்து மக்கள் சாவகாச்சேரி மக்கள் வாக்கு போட்டு அனுப்பினா அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமை பிரச்சனையை பேசுவோம்டா. என்னத்தை பேசணும்? ரோட்டு பிரச்சனை இருக்கா, பாலம் பிரச்சனை இருக்கா, வீட்டு பிரச்சனை இருக்கா, அந்த மக்களுக்கான அடிப்படை தேவை என்ன இருக்கு, அந்த மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்காண்டி பாராளுமன்றம் போய் பேசணும். பாராளுமன்றத்தில் கிடைக்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொன்னான நேரம்டா. அந்த பொன்னான நேரத்தில் நீ போய் என்ன செய்யறான்டா, அவண்ட ஊர்வலாயும் அவண்ட சும்மா தேவையில்லாத பிரச்சனையை அங்க டயஸ்போராக்கள் எழுதித்தாரத்தை கொண்டு வாசிக்கா. மோடையா? இதானடா உனக்கு இருக்க ஆற்றலும் அறிவும். டே பேக்கையா, இதானடா உனக்கு இருக்க ஆற்றலும் அறிவும். நீ மக்களுக்காக வேண்டி பாராளுமன்றம் போன நீ சும்மா போய் ஊர்வலையா பேசிக்கிறீக்கேடா அவண்ட நீ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான பொன்சியலை தேடி எடுக்க. இந்த பொன்சை பேசினா நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கும், டயஸ்போராக்கள் பணம் போடுவார்கள், அதுக்காக வேண்டி ஆதரவை தேடி எடுக்க ஒரு மோடைய நீ. அதெல்லாம் மோடையா? இந்த தமிழ் மக்கள் அப்பாவி மக்கள் 32 வருஷமாக போர் செஞ்சு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் அப்பாவி மக்கள் அழிஞ்சி எங்கட சகோதர இனமண்டாலும் அழிஞ்சி இன்றைக்கு அவர்கள உரிமைக்காக வேண்டி எத்தனையோ மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு களமிறங்காமல் நீ ட்ரெண்டிங்க்கு நீ தங்கம் என்று வைரம் என்று பேசிக் கொண்டிருக்க மோடையா? அந்த மக்களுக்கான தேவையை பெற்றுக் கொடுறான், அந்த மக்களுக்கான பிரச்சனையை பாடுறான். அதுக்கு பிறகு மற்ற மதங்களுக்குள்ள மூக்க நுழைக்கலாம். மோடையா? ஒன்றும் தெரியாத செக்குலக போல இந்த வீடியோவில் போடுறது, பாராளுமன்றத்தில் போய் இருந்து மூளைக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லாத உளர்றத நிப்பாட்டி போட்டு உனக்கும் வாக்கு போட்டு பாராளுமன்றம் அனுப்பின மக்களுக்கு என்னடா நீ செஞ்சிருக்கா? அதை செய்யறா. முதல் ஒவ்வொரு வாக்குகளும் பொன்னான வாக்குடா, உனக்கு மண்ணாக்கி இருக்கார்களா? ஒவ்வொரு பாராளுமன்றத்தில் கிடைக்க ஒவ்வொரு நிமிடங்களும் பொன்னான நிமிடங்களா? அதை நீ மண்ணாக்கி கொண்டிருக்காடா. மோடையா? டேய் மோடையா, ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுகொள். நீ வந்துகிட்டு இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல, அடிப்படை தகுதி இல்லாதவன். ஏன் காரணம் என்றால் நீ ஒரு சிறிய வயது அப்பாவுக்கும் நீ ஒரு அப்பாட தரத்தில் இருக்க. நீ அது மாத்திரமில்ல மோடையா, உனக்கு வந்துகிட்டு எத்தனை பப்பாட்டி இருக்கி எத்தனை பப்பாட்டி இருக்கண்டு
ஒன்ன தேடி பார்க்கணும் முதல். ஏனண்டா நீயே ஒரு திருமணத்தை முடிச்சு அந்த பெண்ணை ரோட்டுல விட்டு போட்டு வந்து இப்போ ஒரு சின்ன பிள்ளைய கூட்டி திரியிறா தங்கம் மக்கள் விமர்சனம் செஞ்சது பிறகு தங்கச்செங்கா மகளங்கா அப்படே கலிசர நீ வந்துகிட்டு எப்படிடா சமூகத்துக்கு நல்லது சொல்ற? உனக்கு எத்தனை பப்பாட்டி இருக்கேன்னு தேடி பார்க்கணும். விளைஞ்சடா கெரியா நீ மத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முதல். அதே போல நீ ஒரு தீவிரவாதிடா. ஏனண்டா இந்த நாட்டில படிச்சு இந்த சஹ்ரான் இன்றைக்கு வந்துகிட்டு தீவிரவாத லிஸ்ட்ல பயங்கரவாத லிஸ்ட்ல இருக்கான் தடை சட்டத்துல. அதே போல பிரவாரன்ங்கிற ஒரு மனிதர் நல்ல மனிதர், அவர் நல்லவர் என்று நாங்க சொல்றோம். ஏனண்டா அவர் மக்களுக்காக வேண்டி அவர் குரல் கொடுத்தார். ஆனா அவர பேரை சொல்லி சில பால்ற கலிசிறைகளால் ஒட்டமொத்த தமிழ் மக்களுக்கும் கெட்ட பேர். அதே போல நீ வந்துகிட்டு எப்படி என்றால் அவர பேரை சொல்லித்தான் பாராளுமன்றம் நுழைஞ்ச ஒன்னும் தெரியாத மக்கள் ஒன்னு நம்பி போட்டார்கள். அவர பேரை சொல்லித்தான் நீ பாராளுமன்றம் நுழைஞ்ச. அவர பேர் வந்துகிட்டு இன்றைக்கு பயங்கரவாத லிஸ்ட்ல இருக்கிறார், பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கு. அவர் இன்றைக்கு அவரை பத்தி பேசினாலே அவருக்கு ஆதரவு கொடுத்தாலே உன்னை பிடிச்சி கொண்டே சிறையில போடணும். நீ வந்துகிட்டு உள்ளுக்கு இருக்க, நீ வெளியால இருந்து பேசிக்கொண்டிருக்கா காரணம் உன்னை விட்டுருக்கான சும்மா டம்மி பீஸ் பேசண்டு. ஒழுங்கானவன் பேசினா இன்றைக்கு அவன் சிறையில இருந்திருப்பான். ஒன்னொரு காமெடி பீஸுக்காக வேண்டி எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனா நீ காமெடி பீஸ் என்றாலும் நீ சிறையில் இருக்க. நீ ஏனென்றால் பிரவாரம் தான் என் தலைவன், பிரவாரந்த வழிமுறையை தான் பின்பற்றுவன் அப்படி என்று நீ பகிரங்கமாக எத்தனையோ வீடியோக்கள்ல பேசி அவரை நீ வச்சுதான் அரசியல் செஞ்ச. அப்ப நீ அவரை வச்சு அவர பேரை உச்சரிச்சவர்களுக்கு எத்தனை பேருக்கு சிறை கொடுத்த போது அவர் பயங்கரவாத லிஸ்ட்ல இருக்க, அவர் ஆதரிக்க நீ சிறையில் இருக்கணும், நீ வெளியால வரையலாம். அப்படிப்பட்ட கலிசர நீ வந்துகிட்டு பேசிக்கிறியா? விளைஞ்ச கலிசர நீ பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை உனக்கு. சரியானே கலிசர ஒன்று சொல்றேன், எங்கட இஸ்லாம் வந்துகிட்டு இலவாக மக்களுக்கு சரியான முறையில மக்களுக்கு அந்தந்த தகுதி அந்தந்த டைம் வந்தால் அவர்கள் போய் விபச்சாரம் செய்யாமல் யாரையும் கூட்டிக் கோடாமல் ஒன்ன போல அவளவளை கூட்டிக் கொண்டு கள்ள தொடர்புல வச்சுக்கிரிக்காமல் திருமணம் செஞ்சு ஹலாலான முறையில வாழ சொல்லி இஸ்லாம் இலவா கொடுத்திருக்கு. அதை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதுக்குத்தான் எங்கட ஒட்டமொத்த முஸ்லிம்களும் கட்டுப்படுற அகில ஜமியத்துல் உலமா, அதே போல எங்கட பக்கு சபை, அதே போல எங்கட உயர் நீதிமன்ற சட்டத்தரணிகள், அதே போல எங்கட சமூகத்தின் சிவில் அமைப்புகள், நலன் விரும்பியல் இந்த அரசியல் ஜாப்புகளுக்கு கட்டுப்பட்டு எங்கட இஸ்லாமிய இந்த தனியார் சட்டத்தை கொண்டு போய் சேர்த்து அவர்கள் சரியாக செய்வார்கள். நீ பேசுறதுக்கு நீ கொஞ்சம் ஓரமா இருக்கணும், காத்து கொதுங்குறாப்புல ஒதுங்கி இருக்கணும். உனக்கு எந்த அருகதையும் இல்ல. ஒன்ற பிரச்சனை பார்க்க ஒன்ற மக்களை பார்க்க உனக்கு நேரம் இல்ல. மத்தவண்டைக்குள்ள மூக்க நுழைக்க வாரையா செக்குலக்க உன்னை பத்தி சோசியல் மீடியாவிலே காரி துப்புறார்கள். நீ வந்துகிட்டு மத்த மதங்களை பத்தி பேசுறியா? நீயே சோசியல் மீடியாவில் சில டயஸ்போராக்கள்கிட்ட பிச்சை கேட்கறத நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். நைட்டானா எனக்கு வாகனத்துக்கு காசு இல்ல, ஜட்டி வேண்ட காசு இல்ல, ஷூ வேண்ட காசு இல்ல, சாப்பிட காசு இல்லன்னு பேசிக்கொண்டு அவனுங்க போடுற பிச்சைக்கு வாழ்ற நீ எங்களை பத்தி பேசுறியாடா? கெரியா அடே கெரியா, நீ புரிஞ்சு கொள்ளணும். அவர்கள் டயஸ்போராக்கள் பேச இயலாத விஷயத்தை உனக்கு எழுதித்தாரானே நீ பேசிக் கொண்டிருக்கா. இதுக்கு தான் உன பாராளுமன்றம் அனுப்பின மோடையா? உனக்கு ஒரு ஆற்றல் அறிவு உனக்கு சொந்த மூலம் இல்லையாடா? அந்த மக்களுக்கு செய்யறா, முதல் அப்பாவி மக்களுக்கு செய்யறா. உன்னை பாராளுமன்றம் அனுப்பினா அப்பாவி மக்களுக்கு செய்யறா. நீ வந்துகிட்டு பேசப்படாடா, பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன். எங்கட லோயர்களோ எங்கட பெண்மணிகளோ எங்கட இஸ்லாமிய பெண்களை பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன். நீ கருத்தால வெல்லணும் என்று சொல்லிக்கா. கருத்தலாண்டா பேசுறோம். ஏனென்றால் நீ வந்துகிட்டு எப்படி பேசுறாண்டா மத்தாக்களை மத்த பாப்பம்மா இழுத்து பேச மாட்டே. நீ மத்தவனை இழுத்து பேசிருக்காடா கேவலமாக. கெரியா சரியானே? நீ எத்தனை அந்த லோயர் பெண்மணிக்கு எத்தனை அம்மாண்டு கேட்டிருக்கா? உங்களோட அப்பாவுக்கு எத்தனை அம்மாண்டு கேட்டிருக்கா? நீ முதல் உங்க அம்மாவிட்ட போய் கேள், உனக்கு எத்தனை அப்பா எனக்கு எத்தனை அப்பாண்டு கேளா? விளங்கிச்சா? உண்ட அம்மாட்ட போய் கேள். ஏண்டா ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இருந்திருந்தால் நீ இப்படி வளர்ந்திருக்க மாட்டாடா. கலிசர நீ நினைச்சிட்டா ஒன்னும் தெரியாண்டா நினைச்சிட்டா. ஒன்னே சோசியல் மீடியால காரி துப்புற கலிசர நீ வந்துட்டு கலாச்சாரம் விளிமியம் பத்தி பேசுறியாடா? ஒரு தமிழ் கலாச்சாரத்துல இருக்காடா? நீ நினைச்ச டைமுக்கு வச்சுக்கிறீங்களா? நீ நினைச்ச டைமுக்கு வெளியா கூடலாம் எத்தனை பொம்பளையோட போய் படுக்கலாம் தமிழ் கலாச்சாரத்துல இருக்காடா? டே அப்படி இருக்காடா? அப்படி இருந்தா நீ அதை செய்யறியாடா? கெரியா நீ அப்படிதான் செஞ்சுக்கிறா? கெரியா டே இஸ்லாமிய உங்களோட மத சுதந்திரத்துக்குள்ள உங்களோட மார்க்கம் செல்லினத்துக்குள்ள நாங்க குறுக்காரத்திருக்க மாடா. டே ஒன்ன கோயிலுக்கு போனாண்டா நீ போனாலும் கிரிப்பியாடா? டே பூசாரிய போய் கும்பிடோனாண்டா கும்பிடாலும் கிரிப்பியாடா? டே அதுகிட்ட போனா இதுகிட்ட போனா நீ செய்யறது புலையன்று செல்றது நீ கேட்பியாடா? அதே போல அவன் மார்க்கம் அவனுக்கு பெருசுடா. இந்த நாட்டில எல்லா மக்களும் வாழக்கூடிய நாடுடா. எல்லா மக்களுக்குமான மத சுதந்திரம் இருக்கிற அந்த நாட்டுல. அதால ஒன்ற மத சுதந்திரத்தோடு உன்னோட வச்சுக்கணும். பாராளுமன்றத்தில் மத்தவன் மதத்தை இழுத்து பேசுறது, மத்தவனை கேவலப்படுத்துறது, நீ ட்ரெண்டிங்காக வேண்டி 5-10 பிச்சைக்காக வேண்டி மத்த முஸ்லிம்களை பத்தி பேசுறத நிப்பாட்டி போட்டு ஒன்ற பிரச்சனையை பார்க்கணும். கலிசர பங்கோடி நீ டாக்டர் அர்ஜுனா இல்ல, அர்ஜுனா கெரியன்.